அனைவருக்கும் வணக்கம். பாலமந்தரோட செய்தி மடலான மலரும் மொட்டுக்களோட அக்டோபர் மாத பதிப்போட ஆடியோ மற்றும் வீடியோ பதிவு இது. செப்டம்பர் மாதம் பாலமந்திரில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்னென்னு ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் 28 பாலமந்திரில் நிறுவனர் தின விழா கொண்டாடப்பட்டது. பாலமந்திர் நிறுவனத்தை 1949 வருஷம் திருமதி மஞ்சு பாஷினி அவங்க கர்மவீரர் காமராஜரோட இணைஞ்சு தொடங்கினாங்க. எல்லாராலையும் மஞ்சுமான்னு சொல்லி ரொம்ப அன்போடு அழைக்கப்படுற திருமதி மஞ்சு பாஷினியோட பிறந்த நாளை நிறுவனர் தின விழாவா இன்னைக்கு வரைக்கும் பாலமந்திர் கொண்டாடிட்டு வருது. இந்த வருஷம் இந்த விழாவை சிறப்பிச்சது குழந்தைகள் நல மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையோட இயக்குனர் பேராசிரியர் ரீமா சந்திரமோகன். இந்த கொண்டாட்டத்தில் மஞ்சுமாவோட வாழ்க்கை மற்றும் அவங்களோட தியாகங்களை முன்னிலைப்படுத்துகிற வகையில் பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்போ உங்களுக்காக பணியாற்ற ஒரு சோஷியல் ஒர்க்கரான திருமதி ஆர்த்தி பவுன்ராஜ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2023 பாலமந்திரில் சேர்ந்த இவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கின்ஷிப் கேர் திட்டத்தை முழுமையாக பார்த்துக்கிறாங்க. குழந்தைங்களோட பணியாற்றுறதுல ரொம்ப ஆர்வமுடைய திருமதி ஆர்த்தி அவங்க விவசாயத்திலையும் அதிக ஈடுபாடும் ஆர்வமும் கொண்டவங்க. செப்டம்பர் 2024 முடிவில் கின்ஷிப் கேர் மூலமா 831 குடும்பங்களும் 1461 குழந்தைகளும் பயனடைஞ்சிட்டு வராங்க. பாலமந்திரோட 75வது ஆண்டை கொண்டாடுற வகையில் கின்ஷிப் கேர் நிகழ்வுகள் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது. செப்டம்பர் மாதத்துல திருவண்ணாமலை மற்றும் செங்கல்பட்டுல இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. திருவண்ணாமலையில கின்ஷிப் கேர் நிகழ்ச்சியானது செப்டம்பர் 15 நடந்தது. இந்த நிகழ்ச்சியில 36 குடும்பங்களை சேர்ந்து 69 குழந்தைங்க பங்கேற்றுக்கிட்டாங்க. இதுல நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியோட ஒரு பகுதியா மெடிக்கல் கேம்ப் ஒன்றும் நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம விவேகானந்தா மிஷன்ல இருந்து விவேகானந்தரை பத்தின ஒரு புத்தகம் எல்லா குழந்தைங்களுக்கும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பிக்கிறதுக்காக ஈஷா நர்சரியோட உதவியோட எல்லா குழந்தைங்களுக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. அடுத்து செப்டம்பர் 29 செங்கல்பட்டுல கின்ஷிப் கேரோட முகாம் நடந்தது. இதுல 33 குடும்பங்களை சேர்ந்த 66 குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியோட ஒரு பகுதியா இங்கேயும் மெடிக்கல் கேம்ப் நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம பாலமந்திரோட ஆலோசகரான திருமதி சுஜாதா அவங்க 21 பெற்றோரை தனிப்பட்ட முறையில சந்திச்சு பேசினாங்க. மொத்தத்துல இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே எல்லாருக்கும் பயனுள்ளதா நடந்தது. இப்போ எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிற பேரண்ட்ஸ் கார்னரை பத்தி பார்க்கலாம். குழந்தைங்களோட எல்லா விதமான முயற்சிகளையும் கவனிச்சு அதை பாராட்டணும். அது எவ்வளவு சின்ன முயற்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம பாராட்டுறப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தோட எல்லா நிகழ்ச்சிகளையும் அவங்க கலந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தன்னம்பிக்கை அவங்களுக்கு இது மூலமா ரொம்பவே அதிகரிக்கும். அடுத்தது, குழந்தைங்க எந்த விதமான தோல்வியை சந்திக்கும் போதும் அவங்களுக்கு ஆதரவு தர வலுவான தூணாக பெற்றோர்கள் இருக்கணும். இந்த மாதிரி தருணங்கள்ல குழந்தைங்க செஞ்ச தவறுகளை அவங்க கிட்ட சுட்டி காட்டாம அவங்களுக்கு துணையா நின்று ஊக்கப்படுத்தினீங்கன்னா அவங்க இன்னும் புதிய ஆற்றலோட தொடர்ந்து ரொம்ப அதிகமாகவே முயற்சி செய்வாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாழ்க்கையில நம்ம எல்லாரும் பல கஷ்டங்களை தாண்டி சின்ன சின்னதா முயற்சிகளை எடுத்து படிப்படியா முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்படி பயணம் செஞ்சுட்டு இருக்க நம்ம எல்லாருக்கும் சில நேரங்கள்ல அறிவு சார்ந்த அறிவுரைகளும் உதவிகளும் தேவைப்படுது. இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு உதவி செய்யறதுக்காக பாலமந்திரில் ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. இப்போ புதிதா கோயம்புத்தூர் மையத்திலையும் இந்த ஆலோசனை திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு ஆலோசகரோட அறிவுரையோ உதவியோ தேவைப்படுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்க ஊருக்கு வர சமூக பணியாளர்கிட்ட அதை பத்தி கலந்து பேசிக்கோங்க. எந்த ஒரு மொழிக்கும் அடித்தளமானது பேசிக்ஸ்ன்னு சொல்லப்படுற அதோட அடிப்படை தான். அதை வலுப்படுத்துறதுக்காக 2வது மற்றும் 3வது வகுப்பு படிக்கிற குழந்தைங்களுக்காக ஹாப்பி ரீடிங் ஃபவுண்டேஷன் வகுப்புகள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆங்கில மொழியை சரளமாக எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் இது எவ்வளவு முக்கியமானதுன்றதை உணர்ந்துக்கிட்டு எல்லா குழந்தைங்களும் இதில் ரொம்ப ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் கலந்துக்கிறாங்க. அடுத்தது ஒரு சுவாரஸ்யமான மற்றும் ஒரு புதுவிதமான முயற்சியை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம். 7ஆம் வகுப்புல நிறைய செயல்திறனும் படிப்புல ரொம்ப ஆர்வமும் இருக்கிற குழந்தைங்களை ஆதரிக்கிற வகையில பாலமந்திர் ஆஹா குரு அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தோட சேர்ந்து கணிதத்துக்கான அட்வான்ஸ் கோச்சிங் வகுப்புகள் தொடங்கியிருக்காங்க. இந்த வகுப்புகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு மேற்படிப்புக்கான நுழைவுத் தேர்வுகளை எதிர்கொள்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதுல குழந்தைங்க அவங்களாவே முன் வந்து கத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்படி கத்துக்கிறப்போ அவங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை தீர்க்கிறதுக்காக ஆஹா குருல இருந்து வழிகாட்டியாளர்கள் இருப்பாங்க. ஆஹா குருவோட தளத்தை ரொம்ப எளிதாக பயன்படுத்துறதுக்காக இந்த வகுப்புகளில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் பாலமந்திர் மூலமாக லேப்டாப் மற்றும் டேப்கள் வழங்கப்பட்டிருக்கு. உங்கள் குழந்தைங்க இந்த வகுப்புகளில் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள தவறாமல் பயிற்சி செய்கிறதுக்கு ஊக்கப்படுத்துங்க. இந்த வகுப்புகளோட முக்கியத்துவத்தை உங்கள் குழந்தைங்க கிட்ட சொல்லி அவங்க தவறாமல் இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வரும் மாதங்களில் 8ஆம் வகுப்பு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரியான வகுப்புகள் ஆரம்பிக்கிறதுக்கான திட்டங்கள் நடந்துட்டுருக்கு.
இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க லேப்டாப் மற்றும் டேபை ரொம்ப கவனத்தோடு கையாளுங்க. இதோட இந்த மாதத்துக்கான பதிவு முடிவடையுது. இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளோட நம்ம மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க